படம் பெஸ்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மூவி. கோலிவுட்ல வந்த பெஸ்ட் மூவி தான். சாங்கு, மியூசிக், விஎஃப்எக்ஸ் எல்லாமே பெஸ்ட். ஆதினாவோட பெஸ்ட் இல்ல, கோலிவுட் உலகத்திலே பெஸ்ட் படம் இதுதான். இப்போ வந்தது தான். அந்த ஒரு ஷூட்டிங் சீன் இருக்கும் ப்ரோ. அவர் ஃப்ரெண்டை சுட்டுருவாங்க. சுட்ட உடனே அவரு ஒரு சாங் இருக்கும். சாரி, ஆனால் ஸ்பாய்லர் இல்லை, நல்லா இருக்கும். அந்த சீனை போர்ட் மெல்டிங் சீன் ப்ரோ. செம்ம சீன், ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருந்தது படம். எல்லாருமே போய் கிளைமேக்ஸ்லாம் செம்ம. எல்லாரும் மனிதன் நினச்சி மொக்கையாக்குவாங்க நிறைய படத்தில். இந்த படத்தில் செம்மையா இருந்தது ப்ரோ. இந்த உலக போர் தான் பெஸ்ட் உலக போர் ப்ரோ. இன்னைக்கு தான் இந்தியா 2வது சுதந்திர நாள். அந்த மாதிரி இருந்தது. மியூசிக் எல்லாமே நல்லா இருந்தது. இதுக்கு மேலே எதுவுமே இருக்க முடியாதாங்க. அதுவும் முடிச்சுட்டு ஆதினா கான்சர்ட் வேற உள்ள. படம் சூப்பர்னா, செம்ம பிளாஸ்ட்டு. நல்லா சைலண்ட்டாக இந்த மாதிரி பெருசாக பண்ணியிருக்காரு. நல்லா விஎஃப்எக்ஸு, டைரக்ஷன், மியூசிக் எல்லாமே பட்டை கழிப்பாங்க. ஸோ அந்த அப்பாகலிப்டிக் டிஸ்டோபியன் ஃபிலிம் வந்து சூப்பராக எடுத்திருக்கானுங்க. நல்லா வேறு லெவல் பண்ணியிருக்காரு ஆதினா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் லைட்டாக கொஞ்சம் லேக் இருந்துச்சு, பட் மற்றபடி செதுக்கி விட்டார். செகண்ட் ஹாஃப் ஃபுல் பிளாஸ்ட். கிளைமேக்ஸ் தான் வேறு லெவலு. இவரை விட ஆதினாவோட நட்டி தான் ஃபுல்லாக. நட்டியோட ஆக்டிங் வேறு லெவல். கண்டிப்பாக பாருங்க. கண்டிப்பாக பார்க்கலாம். தியேட்டரில் போயிட்டு பாருங்க. உங்களை தூக்கி சொருகணும். உங்கள் படம் வேற மாதிரி இருக்குது. அதில் போய் கன்ஃபார்மாக போய் பாருங்க. தியேட்டரில் போயிட்டு பாருங்க. தலைவர் என்ட்ரி வேற மாதிரி இருக்குது. படம் மியூசிக்லேருந்து படம் எல்லாமே பயங்கரமாக தலை வேற மாதிரி இருக்குது. தூக்கி சொருகிட்டாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃபா செகண்ட் ஹாஃப் 2 ஹாஃப் தான் தலை. அப்படின்னா எங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி தெரியல. 2 ஹாஃபும் சூப்பராக தான் போச்சு படம். எந்த ஒரு சீன் பயங்கரமாக இருந்துச்சு. எக்ஸ்ட்ரா கிளைமேக்ஸில் ட்விஸ்ட் அண்ட் சரியாக வச்சிருக்காங்க. அப்புறம் நடராஜன் ஆக்டிங் சொல்லவே தேவையில்ல, சூப்பராக இருந்தது. படத்தில் ஹீரோயின் ஆக்டிங்லாம் சொல்லவே தேவை, எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருந்தது. வேற மாதிரி இருந்தது ப்ரோ. சூப்பராக இருந்தது. எல்லாமே தேட்டரில் போய் பாருங்க. கன்ஃபார்ம் யாரும் இந்த ப்ளூ ஷர்ட் எல்லாம் நம்பிட்டு இருக்காதீங்க. கன்ஃபார்ம் படம் வேற மாதிரி இருக்கு. படம் எல்லாம் சூப்பராக இருக்கு. மியூசிக்லாம் செம்மையாக இருக்குல்ல. பிஜிஎம்மா பயங்கரமாக இருக்கு. பேசாமல் இவரே கோட்டிக்கு வேறு மியூசிக் போட வச்சிடலாம் தலை. சூப்பராக இருக்கு தலை. மியூசிக் எல்லாமே பக்காவாக இருக்கு. போய் பாருங்க போங்க. புரியல? ஃபேமிலியாக பார்க்கலாம். கன்ஃபார்ம். ஆமாம், படம் செம்மையா இருந்துச்சு ப்ரோ. ஆதினா ஆதி தான் ப்ரோ. செம்ம படம் ப்ரோ. எல்லா ஆக்டரும் யார் ஹெல்ப்பாக வந்தார். இவர் தான் ஒரிஜினலாக அவர் உழைப்பா போட்டு பெரியால வந்தார் ப்ரோ. ஆதினா செம்ம. அந்த படம் செம்ம படம் ப்ரோ. போகும்போது காலேஜ் கட்டஸ் தான் வந்த படம். செம்ம படம் ப்ரோ. படம் ஃபுல்லாகவே பயங்கரமாக இருந்துச்சு. ஆதி நடிப்பை பார்க்கணுமே, ட்விஸ்ட்டையும் பார்க்கணும். செம்ம படம் ப்ரோ. ரியலி செம்ம ஒர்த்து ப்ரோ. செம்ம பிளாஸ்ட் ப்ரோ. ப்ரோ படம் ஸ்டார்டிங்ல எண்டிங் ஃபுல்லாக ட்விஸ்ட் தான் ப்ரோ. படம்லாம் தான் ப்ரோ. படம் வந்தார், ஃபோட்டோ எடுத்தார் என் கூட. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ படம். ப்ரோ அவர் தான் ஆல்ரவர் ப்ரோ. அவர் ஆல் டேலண்டட், செம்ம டேலண்ட் ப்ரோ. அவர் பார்க்கலாம் கண்டிப்பாக. படம் நல்லா இருக்கு ப்ரோ. இப்போ பாதி இவ்வளோ நல்லா பண்ணுவாருன்னு நினச்சி சூப்பராக இருக்கு. என்ன விஷயம் பிடிச்சிருக்கு? கிளைமேக்ஸ், இன்டர்வல் பிளாக்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. விஎஃப்எக்ஸ் ஜீவானா சூப்பராக பண்ணியிருக்காரு. மியூசிக் இப்போ எல்லாருமே பக்காவாக பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல இருந்து எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கும் செகண்ட் ஹாஃப்க்கும் எனக்கு எந்த ஒரு லேகும் தெரியல. சூப்பராக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே பார்க்கலாம். கிளைமேக்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. எல்லாருமே பார்க்கலாம். இல்லை படம் நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்குண்ணா. ஆதி எப்படி பண்ணியிருக்காரு? ஒரு நிமிஷம். இல்லை நல்லா நடிச்சிருக்காங்க. படம் ஸ்டோரி நல்லா இருக்கு. போர் அடிக்குது எங்கேயாவது? இல்லை நல்லா இருக்கு. நல்ல படம்ண்ணே. என்ன விஷயம் திரும்ப பார்க்கலாம். என்ன விஷயம் பிடிச்சிருக்கு? எல்லாமே பிடிச்சிருக்கு. சொல்லுங்க. படம் சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. என்ன விஷயம் பிடிச்சிருக்கு? என்ன விஷயம் பிடிச்சிருந்துச்சா? ஸ்டோரி நல்லா இருந்துச்சு. உண்மையிலே ஸ்டோரி சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஸ்டார்டிங்கில் ரொமான்ஸ் சீனில் இருந்து அந்த லவ் சீனும் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பிளானிங் கடைசியில் ஒரு பிளான் பண்ணி ஒரு ஸ்கெட்ச் போட்டு நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆதியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. தி பெஸ்ட். போர் அடிக்கிற மாதிரி சீன் இல்லை படம்ல லேகே கிடையாது. எல்லாமே ஃபுல்லாக ஃபாஸ்ட்டாக போச்சு. நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியோட பார்க்கலாம். மியூசிக் எப்படி இருக்குது தலைவா? மியூசிக் யூஸ்வலாக இருக்கிற அளவுக்கு இல்லை, பட் ஓகே. பேக்ரவுண்ட் பிஜிஎம்லாம் ஓகே தான், பட் பாட்டு அந்த அளவுக்கு எதுவும் இல்லை. இது இனி அடுத்து இன்னொரு பார்ட் வரும், அதில் பார்ப்போம். ப்ரோ படம் வேறு லெவல் ப்ரோ. அதுலேயும் அந்த சீன்லாம் ஒவ்வொன்றும் ரிப்பப்ளிக்காக போராடினாங்க. ரிப்பப்ளிக் நாட்டை கைப்பற்றதுக்காக அவங்க கைப்பற்றும் போதும் ஆதினா அதுக்காக போராடினதும் அந்த நடிப்புலாம் வேறு லெவலில் இருந்தது. விஎஃப்எக்ஸ்லாம் வேறு லெவலில் இருந்தது. இப்போ லாஸ்ட் ஆதினா வந்தது கூட ஒரு மாதிரி சர்ப்ரைஸாக தான் ப்ரோ இருந்தது. யாராலுமே எதிர்பார்க்கல ப்ரோ. யாருமே எதிர்பார்க்கல. கிளைமேக்ஸில் பயங்கரமாக முடிச்சுட்டாங்க. இந்த சீன் பயங்கரமாக இருந்துச்சுன்னா எந்த சீன் சொல்லுவீங்க? அதில் நடராஜன் கேரக்டர் பயங்கரமான கேரக்டர் ப்ரோ. போர் அடிக்கல எங்கேயும்? இல்லை எங்கேயுமே போர் அடிக்கல. ஏன்னா அவர் ஒரு அரசியல் மைண்டோட அந்த படத்தில் நடிச்சிருந்தார். அவருக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். இப்போ ஆதினா வந்தது கூட எங்களுக்கு ட்விஸ்ட்டாக தான் இருந்தது. ஃபஸ்ட்டே இந்த ஓனர் சொல்லியிருந்தார் உங்களுக்கு லாஸ்ட் சர்ப்ரைஸ் இருக்குன்னு. ஆனால் அந்த சர்ப்ரைஸ் இதுதான் போல இருக்குது.
தேங்க்யூ ப்ரோ. படம் வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு அண்ணா. லைக் விஎஃப்எக்ஸ்லேருந்து எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. ஹிப்ஹாப் அண்ணாவோட ஆக்டிங் சொல்லவே தேவையில்ல. டேரக்ஷன்லேருந்து எல்லாமே செம்மையாக இருந்துச்சு அண்ணா. செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கு? செகண்ட் ஹாஃப் தான் வந்துட்டு செம்மையாக இருந்துச்சு. லைக் எப்படி சொல்கிறது, அவர் வில்லனா இல்லை ஹீரோவான்ங்கிற மாதிரி செம்மையாக இருந்துச்சு அண்ணா. மியூசிக் எப்படி இருக்கு? ஹிப்ஹாப் தமிழனாலே சொல்ல தேவையில்ல. மியூசிக்லேருந்து எல்லாமே செம்மையாக இருந்துச்சு அண்ணா. கிளைமேக்ஸ் சீன் ஏதோ டிஃப்ரெண்டாக ட்விஸ்ட் வச்சு முடிச்சிருக்காரா இல்லை? ஆமாம், லைக் திருப்பி அவரை வில்லனா காமிச்சு திருப்பி நல்லவராக காமிச்சு சூப்பராக முடிச்சிருந்தாரு. எல்லாம் செம்மையாக இருந்துச்சு. ஃபேமிலியோட பார்க்கலாம். செம்மையாக எல்லாருமே பார்க்கலாம். இப்போ வந்து கேமரா கொடுத்தாருண்ணே. என்ன விஷயம் பிடிச்சது படத்தில்? படமே பிடிச்சிருந்ததுண்ணே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கு? ரெண்டும் சூப்பராக தானே இருக்குது. போர் அடிக்குதாங்க அது? போர்லாம் அடிக்கல, நல்லானே இருக்குது. மியூசிக் வேறு மாதிரிண்ணே. அப்புறம் இந்த ஒரு சீன் பயங்கரமாக இருந்துச்சுன்னா அப்படின்னு சீன் அந்த ட்விஸ்ட் வச்சுருந்தாங்க, கட்சியில் ஒரு ட்விஸ்ட் நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் நல்லா தான் இருந்தது. என்ன விஷயம் பிடிச்சிருக்கு படத்தில்? படத்தில் வந்து புதுசாக ட்ரை பண்ணியிருக்காரு. ஹிப்ஹாப் வந்து புதுசாக ட்ரை பண்ணியிருக்காரு. அது பிடிச்சிருக்கு. எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பெருசாக ஒன்றும் இல்லை. ஆமாம். மியூசிக் அந்த மாதிரி ஏதாவது? மியூசிக் அவர் அவர் எப்பயும் போல் அந்த பாணியில் தான் அவர் ட்ரை பண்ணியிருக்காரு. அதில் புதுசாக எதுவும் அதே மாதிரி தான் இருக்குது. போர் அடிக்குதா? செகண்ட் ஹாஃப்லேருந்து நிறைய சீன்ஸ் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வருது. அப்படியே ரொம்ப லென்த்தாக போகிற மாதிரி ஒரு ஃபீல். லென்த்தாக இருக்கு. ஆமாம். கிளைமேக்ஸ் சீனாச்சும் ஏதோ ஒர்க் அவுட் ஆயிருக்கா? கிளைமேக்ஸ் ஓகே தான். ஒரு ஒன் டைம் பார்க்கலாமா இல்லை நிறைய? ஒரு வாட்டி பார்க்கலாம். அவ்வளோதான். பெருசாக சொல்கிற அளவுக்கு இதாக இருக்கா? பெருசாக இல்லை ப்ரோ, ஆர்டினரியாக. அது கொஞ்சம் இப்போ இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து ஒரு போர் வந்தால் எப்படி இருக்குன்றது கற்பனையாக கொண்டு வந்திருக்காங்க. பார்க்கலாம், நல்லாயிருக்கும். பார்க்கலாம் ப்ரோ. படம் வர்த்து. லைக் அவரோட ப்ரொடக்ஷன் அவரோட இதில் நல்லா பண்ணியிருக்காரு. அதாவது பேருக்கான படம், அவ்வளோதான். சிம்பிளாக படத்தில் விஎஃப்எக்ஸ் நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் நல்லா சூப்பராக பண்ணிட்டாங்க. நல்லா ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கு படத்தில்? நல்லா இருக்கு. ஒரு ஹைப்பில் பார்க்குற மாதிரி கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸ்லாம் ஓகேவா? பக்கா. கிளைமேக்ஸ்லாம் கொஞ்சம் ட்விஸ்டடாக சூப்பராக இது பண்ணிட்டாங்க. மியூசிக் எப்படி இருக்கு? மியூசிக்கு ஆதியை பற்றி சொல்லவானே வேணும். மியூசிக்லாம் ஆதி வேற மாதிரி பண்ணிட்டார். நல்லா இருந்துச்சு. இந்த படத்துலையுமே பெஸ்ட்டாக கொடுத்துட்டார். அவரோட ப்ரொடக்ஷனில் அவர் மக்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி படத்துக்கான வர்த்து. அதாவது நேம் இந்த நேம் வச்சு இது படமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இதுதான் படம் அப்படின்னு அல்டிமேட்டாக இருக்குது. இருந்துச்சுண்ணா. என்ன விஷயம் பிடிச்சிருக்கு? என்ன விஷயம் பிடிச்சிருக்கு? எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. எதுவுமே வந்து ஒரு குறையோ இல்லை இதுவும் சொல்ல முடியல. சூப்பராக இருந்துச்சு. போய் பாருங்க, அதான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கு? லாக் ஏதாவது இருக்கா? ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப எங்கேஜிங்காக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. மியூசிக் எப்படி பண்ணி? இப்போ அதை சொல்லவா முடியும்? தரமாக செஞ்சுருக்காரு. ஏதாவது கருத்து வச்சிருக்காரா படத்தில் இல்லை? ஆமாம் இருக்குது, போய் பாருங்க, அப்போ தெரியும். என்ன அவர் யோசிச்சிருந்தாரோ அது வந்து டெலிவர் பண்ணியிருக்காரு. எந்த இடத்துலையும் வந்து பொலிட்டிக்கலாவோ இல்லை வந்து அஃபெண்டாவோ எதுவுமே வந்து இது பண்ணலை. நல்ல சம்பவம் பண்ணியிருக்காரு, அவ்வளோதான் சொல்லணும். ட்விஸ்ட் ஏதாவது வச்சிருக்காரா கிளைமேக்ஸில் கொடுத்துட்டு? இருக்குது நிறைய ட்விஸ்ட்டு. குட்டி என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி. அண்ட் ரொம்ப ஃபேண்டஸியாக இல்லாமல் ரியலிஸ்டிக்காக முன்னாடி நடந்தால் எப்படி இருக்கோமோ அந்த மாதிரி தான் எடுத்திருக்காரு. பார்க்கலாம். தேங்க்யூ. படம் பயங்கரமாக இருக்குது ப்ரோ. சூப்பராக இருக்குது. பாலிடிக்ஸ் வச்சு எடுத்திருக்காங்க. நல்லா அருமையாக எடுத்திருக்காங்க. என்ன விஷயம் பிடிச்சிருந்தது படத்தில்? விஎஃப்எக்ஸ் நல்லா இருக்குது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல விஎஃப்எக்ஸ் இவ்வளோ நல்லா இருக்கும்ட்டு. படம் சூப்பராக இருக்குது. காமெடி நல்லா ஓகே இருக்குது. சூப்பராக இருக்குது. படம் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஃபாஸ்ட்டு சூப்பராக போகுது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் நல்லா இருக்குது. பார்க்கலாம், பயங்கரமாக பார்க்கலாம். எல்லாருமே பார்க்கலாம் படத்தை. நல்லா இருக்கு. சூப்பராக இருக்குது. எல்லாருமே வந்து பார்க்கலாம். சூப்பர் படம்ண்ணா. போனதே தெரியல. 2 hours கரெக்டாக கிறிஸ்பாக எல்லாமே பக்காவாக இருக்கு. எந்த சீன் பயங்கரமாக இருந்துச்சு படத்தில்? இன்டர்வெல், கிளைமேக்ஸு, ட்விஸ்ட்டு கிஸ்ட்டு எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. மியூசிக்லாம் எப்படி இருக்கு? சொல்ல ஹிப்ஹாப் தமிழா பயங்கரமாக இருந்துச்சு. எல்லாமே எல்லாரும் வந்து பார்க்கணும். செமையாக இருந்தது. சூப்பராக இருந்துச்சு படம். வேறு லெவல் தான். எல்லாமே நல்லா இருந்துச்சு. பெஸ்ட் மூவி 2024. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே எங்கேஜாக இருந்தது. சூப்பராக இருந்தது படம். நல்லா சூப்பராக எல்லாமே. வாய்ஸ்மே போயிருச்சு. அந்த மாதிரி இருந்தது படம். படம் ஃபுல்லாக ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஃபுல்லாக கத்தினே இருந்தோம். வேறு லெவலில் இருந்துச்சு. கிளைமேக்ஸ் எப்படி இருந்துச்சு படத்தில்? கிளைமேக்ஸ் வந்து கன்க்ளூசிவாக ஒரு லாஸ்ட் 20 minutes பயங்கரமாக இருந்தது. வேறு லெவல். வேறு லெவல். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். நல்லா இருந்துச்சு ப்ரோ. நிஜமாக சூப்பராக இருந்தது. எல்லாமே சூப்பராக இருந்தது. என்ன விஷயம் பிடிச்சிருந்தது? விஎஃப்எக்ஸ் பயங்கரமாக இருந்தது. அவன் சொன்ன ஸ்டோரி டெல்லிங் பயங்கரமாக இருந்தது. விஷுவல்ஸ் அவன் திங்க் பண்ண எல்லாம் பயங்கரமாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கு? ரெண்டுமே ஓகே. சூப்பராக போச்சு. 100 வாட்டி கூட பார்க்கலாம் தாராளமாக. போர் அடிக்கிற ஃபீல் இல்லை. ஜாலியாக இருக்கு. ஒரு புதுசாக பார்க்கலாம். கிளைமேக்ஸ் சீன்லாம் ஓகேவா? எல்லாமே சூப்பராக இருந்தது. மியூசிக் எல்லாமே சூப்பர். எப்பயுமே சூப்பராக.